ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல் உரிமை குரல். இன்றைக்கி நம்ம எதை பற்றின வீடியோ பார்க்க இருக்கோன்னா, நான் ஒரு 2 days முன்னாடியே நான் சொல்லிட்டேன். துபாய் ரகசியம் என்ன ஏது, என்கிட்ட அந்த டாக்குமெண்ட் நம்ம நண்பர் அனுப்பிச்சி விட்டுருந்தாங்க. அதை பற்றின நம்மளும் ஒரு சில என்கொயரிஸ் பண்ணியிருந்தோம். அதை பற்றின வீடியோ தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இருக்கிற விஷயத்தை பாதிக்கப்பட்ட நபர்கள் அனைவருக்கும் பகிருங்க. அப்போ தான் அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கட்டும். ஃப்ரெண்ட்ஸ், கடந்த 3 வருஷமாகவே உங்களை யாரெல்லாம் எப்படிலாம் ஏமாற்றிக்கிட்டு இருக்கா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா, 3 வருஷமாக ₹1 சிங்கிள் ருப்பீஸ் கூட இப்போ வரைக்கும் உங்களுக்கு கொடுக்கல. ஆனால் எப்படி 3 வருஷமாக காய் நகர்த்தினாங்க அப்படிங்கிறத நீங்களே பேக் டேட்டில் போய் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி உங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும். எப்படியெல்லாம் நம்பிக்கை கொடுத்துருந்தாங்க, இப்போ வரைக்கும் அதை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா முன்னாடி வேலை பார்க்குற பல நபர்கள் ஏமாற்றிட்டு தான் இருக்காங்க. உண்மையை சொல்ல மறுக்கிறாங்க. அதுதான் இங்கே யூனிக் எக்ஸ்போர்ட்டில் இருக்க பெரிய ஒரு ப்ராப்ளமே. உண்மையை சொல்ல மறுக்கிறாங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு காவல்துறையும் தீவிரமாக தேடிக்கிட்டு இருக்காங்க, என்கொயரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நிறைய விஷயங்கள் அவங்களும் கண்டுபிடிச்சிருக்காங்க. கூடிய விரைவில் சார்ஜ் ஷீட்டில் அது எல்லாமே வெளியே வரும் அப்படின்னு சொல்லி நம்ம நம்புவோம். நிறைய நபர்களை இன்னும் சார்ஜ் ஷீட்டில் ஆட் பண்ணுறதுக்கு என்னென்ன வழிமுறை இருக்கோ எல்லாத்தையும் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும். குற்றவாளிகள் தப்பிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அரசாங்க லாயர், பப்ளிக் ப்ராசிக்யூட்டரும் மற்ற நபர்களும் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவில் மக்கள் ரொம்ப பேர் கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. சார், இந்த துபாயில் இருக்கிற பணம் என்னாச்சு, அது உண்மையா பொய்யா, இருக்கா இல்லையா, என்ன ஏதுன்னு அதை பற்றி நம்மளும் என்கொயரி பண்ண போகும்போது அங்கே எதுவும் இல்லை அப்படிங்கிறத நான் கடந்த 6-7 மாதத்துக்கு முன்னாடியே நான் வீடியோ போட்டு சொல்லிட்டேன். இருந்தாலும் அதற்கான ஆதாரம் என்கிட்ட இல்லை, சமீபத்தில் தான் கிடச்சிச்சு. இப்போ இந்த ஆதாரத்தை நான் உங்களுக்கு போடுறேன், நீங்களே பாருங்கள். அது என்ன ஏது, என்ன டாக்குமெண்ட், அரபிக்கில் ஒரு பக்கமும் ஒரு பக்கம் இங்கிலீஷ்லேயும் இருக்குது. நீங்களும் அதை சர்ச் பண்ணி உங்களுக்கு தெரிஞ்சவங்க, அறிஞ்சவங்க, உங்களுக்கு நண்பர்கள் இருப்பாங்க துபாயில் நிறைய பேருக்கு, நீங்கள் அவங்ககிட்ட அனுப்பிச்சு இது என்ன தான் அப்படின்னு சொல்லி உங்கள் லெவலில் நீங்கள் என்கொயரி பண்ணி இதோட உண்மைத்தன்மையை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இப்போவாது நம்புங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்களோட நோக்கம் உண்மையை வெளியே கொண்டு வந்து கொடுக்கறது மட்டும்தான். மற்றபடி நீங்கள் என்ன செய்யணும் விருப்பப்படுறீங்களோ நீங்கள் செய்யுங்க. அரசாங்கம் இருக்குது, காவல்துறை இருக்குது, நீதிபதிகள் இருக்காங்க. அவங்க தான் உங்கள் பணத்தை மீட்டு கொடுக்கறதுக்கான ஏதாவது ஏற்பாடு பண்ண முடியும். ஏன்னா அன்பாலையும் பண்பாலையும் அமைதியான பேச்சுவார்த்தையிலையும் நிறைய வாய்ப்பு கொடுத்தும் எதிரிக்கு சுத்தமாக அதை பற்றின நினைப்பே கிடையாது. எப்போ நீங்கள் போனாலும் அல்லக்கைங்க ஒரு 5-6 பேர் அல்லக்கைங்களை வச்சுக்கிட்டு உங்களை ஹோல்ட் பண்ணுறது மட்டும்தான் அவங்களோட நோக்கம். உங்களுக்கு பணம் கொடுக்கறத பற்றி அவங்க ₹1 கூட யோசிக்கலை. நீங்களே யோசித்து பாருங்கள், எதிரிக்கிட்ட இருந்து யாராவது ₹1 வாங்கினீங்களா? சாதாரண பொதுமக்கள். ஆனால் இல்லை. ஆனால் முன்னாடி நின்று வேலை செஞ்ச பல நபர்கள் பல ஆயிரம் ரூபாயை வாங்கிக்கிட்டும் லட்சக்கணக்கில் வாங்கிக்கிட்டும் அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாத மாதிரி இருப்பாங்க. உங்களை ஹோல்ட் பண்ணி வைக்கிறது மட்டும்தான் அவங்களோட நோக்கம். நீங்கள் எங்கேயும் போகக்கூடாது, எந்த போராட்டமும் பண்ணக்கூடாது, எந்த அவங்களுக்கு தேவைப்படுற அந்த ப்ரெஷரை நீங்கள் எதுவும் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறத மட்டும் நிப்பாட்டி வச்சுருப்பாங்க. பண்ணிங்கன்னா உங்களுக்கு காசு கிடைக்காது, இன்னும் போகும், இன்னும் 5 வருஷம் போகும், 10 வருஷம் போகும், உங்கள் காசு ஒன்றும் இல்லாமல் போகும் அப்படின்னு சொல்லியே பயமுறுத்தி ஹோல்ட் பண்ணி வைக்கிறது மட்டும்தான் இவங்களோட நோக்கம். இது ஒன்ஸ் நீதிமன்றத்துக்கு வந்துருச்சு அப்படின்னா நீதிபதி அவங்க முன்னாடி இது போகும்போது இதை பற்றின நிறைய உண்மைகள் வெளியே வரும். ஏன்னா 3 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது அதை நடத்தினவங்களுக்கு மட்டும்தான் தெரியுமே தவிர கீழே இருக்கிற ஆட்களுக்கு எதுவும் தெரியாது. குறுக்கெழுத்தி போட்ட மாதிரி நம்மளுக்கு அங்கே ஒரு ஆதாரம், இங்கே ஒரு ஆதாரம், இப்படி நிறைய ஆதாரங்களும் எவிடன்ஸும் கிடைக்கும் போது நம்மளுக்கு ஒரு கணிப்புக்கு வர முடியுது இதுதான் நடந்திருக்கு அப்படிங்கிறத மாதிரி. இப்போ இதே மாதிரி இந்த சென்னையில் இருக்க 369 அதை பற்றின முக்கிய எவிடன்ஸ் நம்மக்கிட்ட கிடச்சிருக்கு. அதையும் நான் அடுத்த வீடியோவில் சீக்கிரமாக போடுறேன். யார் யாருக்குள்ளலாம் பேசின ஆடியோஸ், வீடியோஸ், ஃபோட்டோகிராஃப், அதுக்கடுத்து என்ன கம்பெனி, இதுக்கு முன்னாடி இப்போ புகாரில் இருக்கிற நபர்கள் கூட அவர் என்னென்னலாம் தொடர்பில் இருந்தார் அப்படிங்கிறதுக்கான ஆதாரமும் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. அதையும் நான் கூடிய சீக்கிரம் என்கொயரி பண்ணிவிட்டு நான் அதையும் வெளியே சொல்கிறேன். உங்களுக்கு ஓப்பனாகவே இதே யூடியூப் உலக சொல்கிறேன். என்னோட நோக்கம் உங்களுக்கு விழிப்புணர்வு தரது மட்டும்தான் தவிர வேறு எதுவும் கிடையாது. எது செய்கிறதா இருந்தாலும் 1க்கு 2 தடவை யோசிங்க. இன்னும் நீங்கள் நம்பணுமா, புகார் கொடுக்கணுமா கொடுக்கக்கூடாதா உங்களோட தனிப்பட்ட முடிவு. புகார் கொடுத்தீங்கன்னா, காவல்துறைக்கு ஒத்துழைப்பு கொடுத்தீங்க அப்படின்னீங்கன்னா பணம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை யார் எப்படி சொல்கிறாங்களோ அப்படின்னு நீங்கள் கேட்டு போங்க. என்னோட கடமையையும் ஒரு முன்னாள் இராணுவ வீரராக நாட்டுக்காக சேவை செஞ்சுட்டு வந்த நானும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு இதில் இருக்கிற உண்மையை நான் வெளியே கொண்டு வந்து சொல்லுவேன். எனக்கு பல நண்பர்கள் லீடர் சைட்லேருந்து இருக்காங்க, எதிரிகள் சைட்லேருந்து எனக்கு ஓரளவு சப்போர்ட்டிங் இருக்குது. அப்போ அவங்க செய்கிற விஷயங்கள் நம்மளுக்கு கண்டிப்பாக தெரிய வரும்.
உடனே தெரிய வரான்னாலும் கொஞ்சம் லேட்டாக தெரிய வரும். அதனால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ஆதாரத்தை திரட்டி கொண்டு வந்து பொதுமக்கள் முன்னாடி வைக்கிறேன். இதை மறைச்சு ரொம்ப 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 ஆட்கள் வந்து முயற்சி செஞ்சாங்க. என் கூட இருந்த பல நபர்கள் முயற்சி செஞ்சாங்கிறது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அதை மீறி நான் இன்னைக்கு மக்கள் பார்வைக்கு வெளியே கொண்டு வந்து வைக்கிறேன். நீங்கள் முடிவெடுத்துக்கோங்க, இதில் இருக்கா இல்லையா என்ன ஏது. எல்லாருக்குமே ஆங்கிலம் படிக்க தெரியும், உருதுல இருக்குது, அரபிக்கில் இருக்குது அப்படின்னீங்கன்னா நீங்கள் கூகுள் டிரான்ஸ்லேட்டர் வச்சு என்ன இருக்குது நீங்களே படிச்சுக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க. இதுதான் அந்த துபாய் ரகசியம் அப்படிங்கிறது. மற்றபடி இன்னும் நம்மக்கிட்ட எவிடன்ஸ், வீடியோகிராஃபி அண்ட் ஃபோட்டோகிராஃபி அண்டு டாக்குமெண்ட்ஸ் வந்திருக்கு. அதையும் நாங்கள் அலசி ஆராய்ஞ்சிட்டு அது எந்தெந்த கம்பெனி ஏது, அதில் யார் யாரெல்லாம் இன்வால்வ் ஆகிருக்கா, பெரிய தலைகள் 3 தலைகள் அதில் இன்வால்வ் ஆகிருக்கு, அதை பற்றின எவிடன்ஸையும் நான் சீக்கிரமாக போடுறேன். முக்கியமான ஆடியோ ப்ரூஃப் நம்மக்கிட்ட இன்வால்வ் ஆகிருக்கு, அதையும் நான் சீக்கிரமாக அதை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கிட்டு அதை பற்றி நான் வீடியோவாக போடுறேன் கூடிய சீக்கிரம். தேங்க்யூ வெரி மச் வாட்சிங் திஸ் வீடியோ. ஜெய் ஹிந்த்.